காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா இல்ல. அவங்கள போலீஸ் ஏதாவது துன்புறுத்தினாங்களான்னு கேட்பாங்க. அந்த காவல்துறையினர் பக்கத்திலேயே இருந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வச்சிருவாங்க. அந்த நடுவர்கள், அந்த நீதி மேஜிஸ்ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா அவர்களை ஒரு வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த வழிமுறைகள் இல்ல. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நம்முடன் இணைப்பில் இருப்பவர் எக்ஸ்எம்பி மிஸ்டர் கேசி பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம் மிஸ்டர் கணேஷ், நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார், சாத்தான் குளம் அதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ. அதை பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இன்றைய அதுல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அந்த நீதிமன்றத்தினுடைய தாக்கத்தை, அந்த நீதிமன்றம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல இதுல இருக்கிற அந்த குற்றவாளிகள் அல்லது உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்தணும், நீதிமன்ற நடைமுறைகளை சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதை புரிந்து கொண்ட முதலமைச்சர், அதை தெரிந்து கொண்ட முதலமைச்சர், நாங்கள் வருகிற அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நீதிமன்றத்தின் முன்பு வைக்க இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்குல ஆரம்பத்துல இருந்தே இதை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குக்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அதனால அவர்கள் பாராட்டக்கூடியவர்கள். நிச்சயமா இதுல அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். இது தாமதப்பட்ட நீதியான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு சார். ஏன்னா ஏன் கவர்மெண்ட் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கல? ஏன்னா இது ஒரு மனிதாபிமற்ற செயல் இல்லைங்களா, அந்த 2 SI பண்ணதும் அப்படின்றது மாதிரி பார்க்கும்போது ஏன் கவர்மெண்ட் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றது தெரியல. அது உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, அதாவது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு தகவல் கொடுத்தவர்கள் ஒரு தவறான தகவலை கொடுத்திருக்காங்க. அதனால அவர் முதலமைச்சர் அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் டு மீடியா சொல்லுகிற பொழுது இது அவர்கள் உடல்நல குறைவாலதான் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டார். அது அந்த இடத்துல இது தவறுதலாக சென்று விட்டது. ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்திடுச்சு. அப்ப இது கால குறைவுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதிகாரிகள் தவறு இழைத்திருக்கிறாங்க. அந்த தவறு இழைத்தது என்பது நீதிமன்ற விசாரணையில, ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில இருந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அது 23ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. 24ஆம் தேதியே நான் இதை ஒரு இன்டர்வியூல அதை ஹைலைட் பண்ணி அதனுடைய அந்த சட்ட நுணுக்கங்களை அல்லது ஒரு நீதி பரிபாலன முறைகளை, இந்த குற்றவாளிகள் இந்த சம்பவத்தை பத்தி ரொம்ப விரிவா நான் பேசியிருந்தேன். அது ரொம்ப வைரலா ரீச் ஆயிருந்தது. அதற்கு பிறகு மற்ற தொலைக்காட்சிகள், மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லோருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதனால இது ஒரு வேகமாகத்தான் இதுல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல காலதாமதம்னு இல்ல. ரெண்டாவது, இன்றைக்கு இந்த விஷயம் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெறுவதற்கு காரணம் அமெரிக்காவில ஒருவர் இதே போல அந்த காவல்துறையினரால் தாக்கப்படுகிற பொழுது, உயிரிழக்கப்படுகிற பொழுது அந்த அமெரிக்க மக்கள் எப்படி கொந்தளித்தார்கள். அதுல அமெரிக்க அரசாங்கம் அந்த மக்களது மாபெரும் எழுச்சியை கண்டு எப்படி அவர்களது கோரிக்கையை ஏற்று அதை ஒரு குற்ற வழக்காக பதிவு செய்தார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிறகு 2017க்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களிடத்துல, தமிழ்நாட்டு இளைஞர்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்கு. அந்த விழிப்புணர்வுகள் இருக்கிற காரணத்தினால ரெண்டாவது நீதிமன்றங்களும் இன்றைக்கு ஒரு தவறுகள் நடப்பதை நம்ம அனுமதிக்க கூடாது. அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது இட்ஸ் a பாசிட்டிவ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி பாசிட்டிவா அவங்க இதுல ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுல எனக்கு இன்னும் இருக்கக்கூடிய 2 கருத்துக்கள் என்னன்னா, இந்த நீதிமன்ற நடைமுறைகள்ல கூட, ஏன்னா பல வழக்குகள் இதே போல காவல்துறையினரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த கஸ்டோடியல் டெத், இது போன்ற வழக்குகள் 10 ஆண்டுகள் ஆகியும் கூட நீதிமன்றம் இதுல வழக்கு பதிவு செய்து அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லிய வழக்குகள்ல கூட இன்றைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல,
எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்கல, குற்றவாளிகள் கைது செய்யப்படல. அது போல பல வழக்குகள் வந்து இருக்கு. அதனால நீதிமன்றத்துல நம்முடைய இந்த வழக்கறிஞர்கள் யாரேனும் அதை நீதியரசர்களது கவனத்துக்கு கொண்டு போய் 2 விஷயங்களை வந்து செய்யணும். ஒண்ணு, டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன், ஒரு குறிப்பிட்ட கால அளவை அந்த நீதிமன்றம் கொடுக்கணும். இல்லைன்னா சிபிஐ என்ன சொல்லுவாங்கன்னா, இது கொரோனா காலகட்டமா இருக்குது, இன்னும் ஃபைல் டிரான்ஸ்பர் ஆகல, எங்கனால வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ண முடியல, அந்த பகுதிகளுக்கு செல்ல முடியல, அது நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது வருட கணக்குல வந்து இழுத்துட்டு போய் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால இதுக்கு ஒரு கால அளவை நிர்ணயிக்கணும். இந்த நாள் இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க இதுல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷனா வந்து இது இருக்கணும். அதாவது கோர்ட் ஒரு நீதித்துறையினுடைய அந்த அந்த கண்காணிப்புல இந்த விசாரணை என்பது வந்து நடத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக, இது போன்ற வழக்குகள் கடந்த 10-15 ஆண்டுகள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு கடந்த காலங்கள்ல இது போன்ற வந்த குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத உள்துறை செயலர் மூலமாக, டிஜிபி மூலமாக நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு அது சமர்ப்பிக்கப்படணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் கேட்டா கூட ஒரு 15-20 ஆண்டு காலமாக இது போன்ற வந்த வழக்குகள் என்னென்ன, அந்த வழக்குகள்ல ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், அதுல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது, அந்த நீதி பரிபாலன முறையில இந்த மாதிரியான வந்த வழக்குகள் எவ்வளவு பேர் தண்டனை பெற்றிருக்கிறாங்க, எவ்வளவுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது, எவ்வளவுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்குது, எவ்வளவுல அந்த ட்ரையல் ப்ராப்பரா நடந்தது, எவ்வளவுல அந்த கன்விக்ஷன்ஸ் அல்லது அந்த நீதிமன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வரப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு 15 ஆண்டு கால ஹிஸ்டரிய வந்து அவர்கள் ஒரு சமர்ப்பிச்சு இது எடுத்தாங்கன்னா நிச்சயமா மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்தை, ஒரு நம்பிக்கையை அந்த காவல்துறை மீது, ஒரு நீதித்துறையின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய நம்பிக்கையை மக்களுக்கு இது ஏற்படுத்தும். நிச்சயமா சார். ஆனா இந்த இன்சிடென்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரி இருக்கு. ஏன்னா முதல்ல 2 எஸ்ஐ அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சர்டிபிகேட் அப்படி அடிச்சிருக்காங்க, பட் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து நல்லா இருக்காங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்றாங்க. அப்ப வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஓகேன்னு சொல்றாரு, அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் ஜெயிலரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அப்படியே ஒரு ஆர்கனைஸ் ஆகி கரெக்டா, ஏன்னா இந்த மிடில்ல வந்து அவங்களை அப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் எனிதிங் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து சோர்ந்து போய் அடி வாங்கப்பட்டு அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில எப்படி சார் இது வந்து நடந்துச்சு? இது வந்து உங்களோட கருத்து என்ன? அதாவது இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அல்ல. ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னா முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்படுகிற கொலைகள் தான் வந்து அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். இதுல வந்து அரசாங்கத்துல இது போன்ற நடைமுறைகள்ல வந்து அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து இருக்கு. அதாவது ரெவென்யூ இதுல என்ன செய்யணும், காவல்துறை இதுல என்ன செய்யணும், நீதித்துறை என்ன செய்யணும், மருத்துவத்துறை என்ன செய்யணும், சிறைத்துறை என்ன செய்யணும், சிறையில் இருக்கிற மருத்துவர்கள் என்ன செய்யணும், இதுல அப்படிங்கிற அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இதுல நீதித்துறையில பொறுத்த வரைக்கும் அநேகமாக நீதிமன்றம் அதை வந்து பரிசீலிப்பாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த நீதித்துறை நடுவர்கள், காவல்துறையினர் வந்து அது ஒரு குற்றவாளியை ப்ரொடியூஸ் பண்ணுகிற பொழுது ஒரு டிஸ்டன்ஸ்ல அந்த ஜட்ஜ் இருப்பாரு, காவல்துறை அதை கைது செய்த அதிகாரிகளும் அங்க இருப்பாங்க. உங்களை போலீஸ் ஏதாவது துன்புறுத்தினாங்களான்னு கேட்பாங்க. அந்த காவல்துறையினர் பக்கத்திலேயே இருந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வச்சிருவாங்க. அந்த நடுவர்கள், அந்த நீதி மேஜிஸ்ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா அவர்களை வந்து ஒரு வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த வழிமுறைகள் வந்து இல்லை, அல்லது தனியா அந்த காவல்துறை அதிகாரிகள் இல்லாம அந்த குற்றவாளிகள் இடத்துல வந்து என்ன நடந்ததுன்னு அந்த கேட்கிற அந்த நடைமுறை வந்து இல்லை. ஒரு சாதாரண நடைமுறையாக உங்களை ஏதேனும் துன்புறுத்தினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா சொல்ல வச்சிருவாங்க போலீஸ்ல. பட் அது கூட ஏன் அப்படி இருக்குதுன்னா, ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னால மெடிக்கல்ல வந்து இதை வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை வந்து அரசு மருத்துவர்கள் வந்து கொடுக்கணும். அப்ப அங்க அந்த அரசு மருத்துவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து நழுவ முடியாது, ஏன்னா அவங்க பிசிக்கலா வெரிஃபை பண்ணணும். அப்ப இவ்வளவு அடிபட்டு இருக்கிற பொழுது அந்த பிசிக்கலா அவங்க வெரிஃபை பண்ணி ஏன் இதை வந்து அவர்கள் இந்த மாதிரி அடிபட்டு இருக்குதுங்கிறத அவங்க ரிப்போர்ட் பண்ணல.
அப்ப அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அடுத்த குற்றவாளிகளாக வர்றவங்க அவங்க வருவாங்க. அடுத்து சிறைத்துறையில அவங்கள ஒரு பிரிசனரை உள்ள எடுக்கிற பொழுது, ஒரு கைதியை உள்ள எடுத்துக்கொள்கிற பொழுது தங்கள் பொறுப்புல அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஏன்னா பல நேரங்கள்ல வந்து செல்போன் கொண்டு போயிடுவாங்க அல்லது இந்த சில போதைப் பொருட்கள் கொண்டு போயிடுவாங்க. அதனால தரவா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த இடத்துல அந்த சிறைத்துறை அதிகாரிகள் இது போல அடிபட்டு இருக்கு, நாங்க எடுக்க மாட்டோம் அல்லது நாங்க என்ட்ரி போட்டுக்கிறோம், பட் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன் அந்த சிறைத்துறை அதிகாரிகள் இதை செய்யல? அவர்கள் அந்த இடத்துல மூன்றாவது குற்றவாளிகளாக வருவாங்க. நான்காவதாக சிறையில் இருக்கக்கூடிய அங்க மருத்துவர்கள் தனியா இருக்கிறாங்க ஒவ்வொரு கைதியையும் வெரிஃபை பண்றதுக்கு. அவங்க ஏன் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணல? அப்ப இவ்வளவு இடத்துல வந்து இந்த லூப் ஹோல்ஸ் வந்து இருக்குது. நிச்சயமா அந்த உயர் நீதிமன்றம் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக்கா இது ஒரு தனி இந்த ஒரு வழக்கு அப்படின்னு இதை பார்க்காம ஹோலிஸ்டிக்கா கடந்த 10-15 ஆண்டுகள் இது போல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ரெண்டாவது ஒரு டைம் பவுண்டட் இன்வெஸ்டிகேஷன். மூன்றாவது வந்து கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன். இந்த 3 விஷயங்கள் நடக்கிற பொழுது நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல விடிவு காலம் வந்து பிறக்கும். சார், இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எப்பவுமே கவர்மெண்ட் கஸ்டடியில இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா கவர்மெண்ட் வந்து ஓகே ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துடுறோம் இப்படின்றத ஒரு போக்காவே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து அதாவது கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களும் சரி ஓகே நமக்கு ஒன்றும் ஆக போகுது இல்லை, கவர்மெண்ட் தான் பார்த்துக்குமேன்றதுனால அவங்க வந்து அவங்களோட பவரை தாண்டி ஆக்ஷன் எடுத்து பண்ற மாதிரி ஒரு செயல்பாடுகள் கன்சிஸ்டன்டா நடந்துட்டு இருக்கு சார். இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த விக்டிம்க்கு கொடுக்குற காம்பன்சேஷனை அந்த இந்த குற்றவாளிகள் இடத்துல அந்த காவல்துறையில இருக்கிற அதிகாரிகள் இடத்துல இருந்து வசூல் செய்யணும். ஏன் டாக்ஸ் பேயர்ஸ் மணியில இருந்து யாரோ ஒரு அதிகாரி செய்த தவறுக்காக அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து எதுக்காக கொடுக்கணும்? நான் கொடுக்கறத வேண்டாம்னு சொல்லல, பட் அந்த பணத்தை அந்த குற்றவாளிகள் இடத்துல இருந்து அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதை வந்து வசூல் செய்யணும். ரெண்டாவது, அரசாங்கமும் மெக்கானிக்கலா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சா, குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசாங்க வேலை, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம். நீங்க திருப்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துலதான் அரசு வேலை வாய்ப்புல இது மாதிரி அரசு அதிகாரிகள் செய்த தவறுகளால நடந்த அந்த ஒரு அரசு வேலை வாய்ப்பு பண இழப்பீடு இது மிக அதிகமாக இருக்கும். இதை வந்து ஒரு மெக்கானிக்கலா பண்ணிட்டாங்க. மக்கள் எதிர்பார்ப்பது அது அல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அடுத்த நிமிஷம் முதலமைச்சர் வந்து அங்கிருந்து உளவுத்துறையில இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அனுப்பிச்சு என்ன நடந்ததுன்னு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வாங்கி கோர்ட் கேட்கறதுக்கு முன்னால, கோர்ட் தலையிடுறதுக்கு முன்னால அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணி இமிடியேட்டா எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் துவக்கி இருந்தாங்கன்னா அதனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த நடைமுறை மீது, முதலமைச்சர் மீது, அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே மிகப்பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் செய்யாம நீங்க ஒரு பக்கம் உடல்நலக் குறைவால இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. ரெண்டும் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. ஆமா சார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜெயராஜ் தான் முதல்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் பெனிக்ஸ் வந்து போய் கேட்க போறாரு. அவரையும் வந்து அந்த சார்ஜ் ஷீட்ல போட்டு ஆட் பண்ணி 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி பயங்கரமா அடிச்சிருக்காங்க. சோ இது ஒரு 5 நிமிஷம்ல இருந்து 10 நிமிஷம் ஓபன் பண்ண கடைக்காக இப்படி வந்து பண்றதா? ஏன்னா வந்து இதுல ஒரு ஒரு மனிதாபிமானம், திருப்பியும் அதே வார்த்தைக்கு வர, எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் இல்லாம, ஒரு மனிதாபிமானம் இல்லாம இப்படி நடந்திருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் இதை வந்து ரெஃபார்ம் பண்றதுக்கு? நீங்க முதல்ல இது வந்து ஒரு கிரிமினல் வழக்காக பதிவே செய்ய முடியாது. காவல்துறை வந்து இந்த விஷயங்களை தலையிடவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அதிகமாக அந்த கடை திறந்திருக்கிறாங்கன்னு சொன்னா காவல்துறை அதிகாரி வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தாருக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணாருன்னா ஆர்டிஓவுடைய அனுமதியை பெற்று தாசில்தார் வந்து அந்த கடைக்கு சீல் வைக்கலாம். அந்த கடை இனிமேல் நடத்தக்கூடாது, திறக்கக்கூடாது, அல்லது 15 நாள் 30 நாள்னு சொல்லி சீல் வைக்கலாம். அது வந்து குவாஷி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். அதுக்கு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. இதைத்தான் செய்ய முடியுமே ஒழிய அந்த காவல்துறை அதிகாரி வலுக்கட்டாயமாக சென்று அந்த கடையை அடையுங்கள்
அப்படின்னு அவர்களை கட்டாயப்படுத்துறாங்க. அப்ப கட்டாயப்படுத்துகிற பொழுது அந்த வாக்குவாதம் என்பது வருது. அப்ப அந்த வாக்குவாதத்துக்காக தரக்குறைவாக காவல்துறை அதிகாரியை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யறாங்க. அப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன் எந்த இடத்துல அரைஸ் ஆகுது? நீங்க போய் வலுக்கட்டாயமாக ஒருவரை கடையை அடையுங்கள்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப அந்த இடத்துலயே இதுக்கு வந்து அதிகார வரம்பு வந்து அதிகார அந்த எல்லை என்பது வந்து மீறப்பட்டிருக்கு. ஆமா சார், இது வந்து ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயம் இல்லையா? சோ கவர்மெண்ட் வந்து நிச்சயமா வந்து ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் இதுக்கு கொண்டு வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அத பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா இப்ப கொரோனா வைரஸோட தாக்கம் பயங்கரமா இருக்கு. அதே சமயத்துல வந்து போலீஸ்காவும் வந்து அது போலீஸோட துணை இல்லாம நம்மளால வந்து செயல்படவும் முடியாது. சோ இத வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வருது அப்படின்றது உங்களோட கருத்து என்ன சார்? அதான் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு முன்பே சொன்னதுதான். இந்த நீதி விசாரணை வருகிற பொழுது யாரேனும் ஒரு அந்த வழக்கறிஞர்கள் வந்து நீதியரசர்களுடைய கவனத்துக்கு சென்று இந்த விஷயங்களை எடுத்து சென்று கடந்த 15 ஆண்டுகளாக இது போன்ற நடந்த சம்பவங்கள், அதுக்கு ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இது வந்து தாக்கல் செய்யப்படணும். அது வந்து உள்துறை செயலர், டிஜிபி, நீதித்துறையினுடைய அந்த ரெஜிஸ்ட்ரார் டு தி ஹைகோர்ட் இவர்கள் மூலமாக இது வந்து நடக்கணும். ரெண்டாவது, இந்த சம்பவத்துல ஒரு அந்த டைம் பவுண்டட் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும், கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும். இந்த மூன்றையும் வைத்து நீதிமன்றங்கள் பழைய நடவடிக்கைகளை எல்லாம் அந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் இவங்க எடுத்தாங்கனால இதை வச்சு ஒரு வழிமுறைகளை, ஒரு கைட்லைன்ஸ், இப்படித்தான் இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் வந்து இந்த வழக்கிலேயே உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து பிறப்பித்தார்களே என்றால் அரசாங்கமும் அதற்கு ஒத்துழைத்து, இன்னும் சொல்ல போனா அரசாங்கமே, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே அவருக்கு வந்து அரசியல்ல வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்ல. அவர் வந்து ஸ்டாலின் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு, நம்ம இதை கொடுத்துருவோம், கொடுத்துட்டா நம்மள யாரும் ஒண்ணு கோர்ட்ல தப்பா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு உத்தரவு போடுறாரு. அவர் ஆக்சுவலா திராவிட முன்னேற்ற காலத்துல 10 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற வழக்குகள்ல ஏதாவது நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எடுத்து திமுக காலத்துல நடந்த கஸ்டோடியல் டெத் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இது போன்ற பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், அதனுடைய இன்றைய நிலைமை, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அதை எடுத்து நீதிமன்றத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஹோம் செக்ரட்டரி மூலமாக ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி அடிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு ஸ்டாலின் அவர்களை வந்து நிச்சயமாக அதை விட அதிமுக கட்சியும் ஆட்சியும் சிறந்ததுன்னு நிரூபிக்கலாம். ஆனா இது வந்து இதை செய்யக்கூடிய, இதை சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நிறைந்தவர்கள் வந்து இன்றைக்கு அரசாங்க பதவிகள்லாம் வந்து நிறைய இல்லாம போனதான் வருத்தத்தக்க விஷயம். அதாவது சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செவி மடுக்கணும். இப்ப இதை செய்தாருன்னா, இல்லைன்னா என்ன ஆகும்? திமுக வெற்றி வெற்றி, எங்கள் கோரிக்கைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் படித்து விட்டாருப்பாங்க. இதே 15 ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்து, கஸ்டோடியல் டெத் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி இதை ஒரு ப்ராக்ரெசிவா முன்னால் எடுத்துட்டு போனாருன்னா அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நற்பெயர் வரும். திமுக இதுல ஸ்கோர் பண்ண நினைக்கிறதையும் தாண்டி இவர் ஸ்கோர் பண்ணலாம். நிச்சயமா சார். அதே மாதிரி இந்த மாதிரி 1-2 போலீஸ் ஆபீசர்ஸ்னாலதான் என்டையர் போலீஸ் போர்ஸுக்கே கெட்ட பேரு, அதே மாதிரி தமிழ்நாடுக்கும் கெட்ட பேரு. சோ இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணி இது பண்ணணும். அதுக்கு வந்து முதலமைச்சர் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா நல்ல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து எங்களோட கருத்தாவும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? நிச்சயமா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை என்பது வந்து ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையான காவல்துறை என்று புகழ் பெற்றவர்கள். நம்முடைய இந்த காவல்துறையிலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு அல்லது பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றவர் கூட பல பேர் மிக புகழோடு வந்து இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலர், அதுவும் அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த தவறு என்பது வந்து ஒரு ஒட்டுமொத்த அந்த துறைக்கே களங்கத்தை கொண்டு வந்துருது. அதுதான் ஒருவேளை இதுல கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துருமோ என்று பயப்படுவதை விட இதுல சரியான நடவடிக்கை எடுத்தால் காவல்துறையுடைய கண்ணியம் உயரும், காவல்துறையுடைய மதிப்பு மரியாதையை மக்கள் மத்தியில வந்து இது வந்து உயர்த்தி பிடிக்கும்.
அதனால முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுல தைரியமா நின்று வந்து முடிவு எடுக்கணும். இல்ல சார், நீங்க சொன்னது அது நிச்சயமா அது உண்மை. ஏன்னா அப்பதான் கான்பிடன்ஸ் வரும் இல்லைங்களா போலீஸ் மேல. போலீஸ் வந்து மக்களோட நண்பர்கள் அப்படின்னு தான் வந்து எல்லா இடத்தையும் நம்ம சொல்லி பார்த்தோம். அதாவது இங்க இருந்து அடிச்சவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வேற ஒண்ணு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தான் அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது அந்த முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தன் மேல ஒரு நம்பிக்கை வரணும். அது காரணம் என்னன்னா அவர் வந்து கட்சியை நம்புறது இல்ல, அவர் வந்து அந்த 125 எம்எல்ஏக்களை மட்டுமே நம்பி நடத்துறதுனால அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல. ஒரு பொலிட்டிக்கல் வில் அப்படிங்கிறது, பொலிட்டிக்கல் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து கேடர் பேஸ்டு சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கும், பொலிட்டிக்கல் கட்ஸ் இருக்கும். that is lacking. ஓகே, நிச்சயமா சார். ஆகஸ்ட் 14 வந்து சசிகலா அம்மையார் வந்து வெளியே வந்துருவாங்க. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திரு ரஜினிகாந்த் வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா?